ஜனாதிபதி மாளிகை மீது தாக்குதல், பலர் பலி. யாழ்ப்பாணத்தில் சிங்களவர்கள் கோரும் உரிமை சபையில் அம்பலப்படுத்திய ஸ்ரீதரன். யாழில் அனுருவின் பெயரில் நடந்த மோசடி, சீக்கிய மத போதகர். இந்திய இழுவை படகு அடாவடி, யாழ் சுழிபுரம் கடத்தொழிலாளர்களின் வலைகள் நாசம். மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். யாழ்ப்பாணத்தில் தமக்கு காணி வேண்டும் என கொழும்பு மற்றும் பாணந்துறையை சேர்ந்த சிங்கள மக்கள் விண்ணப்பித்துள்ளதாக யாழில் இருந்து வெளிவரும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கொழும்பு, வெள்ளவத்தை, பம்பலப்பிட்டி, புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு மற்றும் பத்தளை போன்ற பகுதிகளில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதிகளில் வாழ்ந்த தமிழ் மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்த மக்கள் என்றும் குடியேற்றப்பட்டவர்களா அல்லது பரம்பரையாக வாழ்ந்தவர்களா என தேசிய மக்கள் சக்தி ஊடக இணைப்பாளருக்கு வகுப்பு எடுக்க வேண்டும் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் 1970 தொடக்கம் 1983 ஆண்டு காலப்பகுதிகளிலே அனுராதபுரம், மலையகம் ஆகிய பகுதிகளில் இருந்து மக்கள் கொத்து கொத்தாக விரட்டப்பட்டார்கள் என்றும் அவர்கள் மீண்டும் குடியேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் அனுருகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய மதபோதகர் ஒருவரும் மற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் சக்தியினையும் அனுருகுமார திசாநாயக்கவின் பெயரையும் பயன்படுத்தி தம்மை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என அறிமுகப்படுத்தி குறித்த இருவரும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். நேற்று நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட போது நிதி வழங்க மறுத்தவர்களை அனுரவின் பெயரை கூறி ஒளிப்படத்தை காண்பித்து அச்சுறுத்தி நிதியை வலுக்கட்டாயமாக பெற முற்பட்ட போது வர்த்தகர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரித்துவிட்டு விடுவித்துள்ளனர். வெளிவிவகார அமைச்சரின் அனுமதியின்றி அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் ஆளுநர்கள் வெளிநாட்டு தூதரகங்களின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை சந்திப்பதற்கு தடை செய்து ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமைச்சர்களுக்கு ஏன் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என்று நாம் ஆச்சரியப்படுகின்றோம் என தயாஸ்ரீ ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இது வடகொரிய ஆட்சி பாணியிலான நடவடிக்கையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க அதனை நிராகரித்ததுடன் நேற்று ராஜதந்திரியை சந்தித்ததாக தெரிவித்திருந்தார். சிறிது நேரத்திற்கு முன்பு நான் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரை சந்தித்தேன். அவர் இன்னும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே இருக்கின்றார். நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும் என்று சபை தலைவர் ரத்நாயக்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை பாவனை அதிகரித்து வருவதாக மனநல மருத்துவர் ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார். எனவே இந்த பிரச்சனையை உன்னிப்பாக கண்காணித்து தீர்க்க வேண்டியது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பு என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் பல பள்ளி மாணவர்கள் புகையிலை மற்றும் சிகரெட்டுகளுக்கு அடிமையாகி வருகின்றனர். இதுபோன்ற பழக்கங்கள் சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு மேலும் அடிமையாவதற்கு வழிவகுக்கும். இது மாணவர்களிடையே அதிகரிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளார். அதே நேரம் மாணவர்கள் புகையிலைகளை கொள்வனவு செய்ய பணம் இல்லாத போது பெற்றோரிடமிருந்து திருடுதல் அல்லது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுதல் என்பன அதிகரிக்கின்றன. எனவே இவ்வாறான நடவடிக்கைகள் குறித்து கவனம் எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் புகையிலை பயன்பாட்டில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க பள்ளிகள் மற்றும் கல்வி மையங்களில் ரகசிய சோதனைகளை நடாத்த வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஆகையால் மாணவர்கள் குறித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என மருத்துவர் ரூமி ரூபன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்திய இழுவைப் படகுகள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் உள்நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டமையால் யாழ்ப்பாணம் சுழிபுரம் காட்டுப்புலம் பகுதி கடற்தொழிலாளர் ஒருவரின் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்று முன்தினம் குறித்த கடற்தொழிலாளர்கள் திருவடிநிலை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அத்துமீறி நுழைந்த இந்திய இழுவைப் படகுகள் அவரது வலைகளை அறுத்துள்ளன. இதனால் அவரிடமிருந்து 32 வலைகளில் 26 வலைகள் அறுக்கப்பட்ட நிலையில் 6 வலைகளே மீதமாகின. எஞ்சிய வலைகளும் சேதமடைந்த நிலையிலே காணப்படுகின்றன. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் கருத்து தெரிவிக்கையில், நேற்று முன்தினம் 10 மணி அளவில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட ட்ரோலர்கள் எமது வலையை மட்டுமல்லாமல் வேறு சங்கங்களின் வலைகளையும் அறுத்துள்ளன. இப்பொழுது கடற்தொழில் பருவகாலம், இந்திய இழுவை படகுகளின் இவ்வாறான செயற்பாடுகளால் நாங்கள் உழைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 7 லட்சம் ரூபாய் வங்கியில் கடன் பெற்றே இந்த வலை முதல்களை உருவாக்கி கடலில் தொழில் செய்தேன். எனது வலைகளை இந்தியன் இழுவை படகு அறுத்து சென்றதால் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வேன், வங்கி கடனை செலுத்த என்ன செய்வேன் என்று தெரியாமல் தவிக்கின்றேன். புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி பல நல்ல வேலை திட்டங்களை செய்கின்றார். அதேபோல் இந்திய கடற்தொழிலாளர் பிரச்சினைகளையும் தீர்த்து வையுங்கள். புதிதாக வந்த அமைச்சர் இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அரசாங்கம் எனக்கு இழப்பீடினை வழங்கி நான் மீண்டும் தொழில் செய்ய வழிவகுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நெற்பயிற்சியை செய்யும் விவசாயிகளுக்கு நிதி மானியத்துடன் கூடுதலாக 25,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான MOP உரத்தையும் இலவசமாக வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு உரமானியங்களை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பெரும்போகத்தின் போது அரசாங்கம் 25,000 ரூபாய் உரமானியத்தையும் இலவச சிவப்பு தூள் உரத்தையும் வழங்குவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இதன்படி 2024 அக்டோபர் 1 முதல் 2025 பிப்ரவரி 1 வரையான காலப்பகுதியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உரமானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ரூபாய் 25,000 உரமானியம் 2 கட்டங்களாக ரூபாய் 15,000 மற்றும் ரூபாய் 10,000 என தவணைகளாக வழங்கப்படும் என்றும், முதல் தவணை ரூபாய் 15,000 ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை விவசாயிகளின் உரத்தேவை பூர்த்தி செய்ய ஒரு பயனுள்ள அமைப்பை செயல்படுத்த அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத தொலைபேசிகள் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது நாட்டில் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இயக்குநர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அத்தோடு நாட்டிற்குள் சட்டவிரோதமாக தகவல் தொடர்பு சாதனங்களை இறக்குமதி செய்வது நிறுத்தப்படும் என்றும், இந்த மாத இறுதிக்குள் ஒரு சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போது பயன்படுத்தப்படும் தொலைபேசிகளுக்கு இது எந்த இடையூறும் ஏற்படுத்தாது என்றும் இயக்குநர் கூறியுள்ளார். மேலும் இந்த புதிய திட்டம் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு நாட்டில் தங்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய ஆப்பிரிக்க நாடான சாட் ஜனாதிபதி மாளிகை மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 18 தாக்குதல்காரர்கள் கொல்லப்பட்டதோடு 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதோடு 3 பேர் காயமடைந்ததாக அந்த நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சாட் ஜனாதிபதி மஹாமத் டெஃபி இட்னோ நேற்று முன்தினம் இரவு அரண்மனைக்குள் இருந்தபோதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் நிலைமை விரைவாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தாக்குதல் நடாத்தியவர்கள் மது மற்றும் போதையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தலைநகர் நிஜமேனாவை சேர்ந்த உள்ளூர் இளைஞர்கள் என்பதால் இது பயங்கரவாத சம்பவம் அல்ல என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். முன்னதாக இந்த தாக்குதல் இஸ்லாமிய போராளி குழுவான போகோ ஹராமின் தாக்குதல் என்ற வதந்திகள் இணையத்தில் பரவின என்பதும் குறிப்பிடத்தக்கது.